யோசேப்பு கண்ட சொப்பனம், அவனுடைய அரிக்கட்டி நிமிர்ந்திருந்தது, சகோதர அரிக்கட்டெல்லாம் அதை வணங்கினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ட சொப்பனம் அவன் நிமிர்ந்து நிற்பான், எல்லாரும் அவனை வணங்குவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எப்படி தெரியுமா நடந்துச்சு? சொப்பனம் கண்டு கொஞ்ச நாளுக்குள்ள ஸ்தோத்திரம் யோசேப்பை தூக்கி குழியில் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? போட்டுட்டாங்க. யோசேப்பு கண்ட சொப்பனம் எப்படி? இவன் நிமிர்ந்து நிற்பான், எல்லாரும் அவனை என்ன செய்வாங்க? கும்பிடணும். இப்போ பார்த்தா அவனுங்கெல்லாம் நிமிர்ந்து நிற்கிறானுங்க, இவர் குழியில் கிடக்கிறார். இவன் அண்ணாந்து பார்க்குறான், அவனுங்க குறிஞ்சு பார்க்குறானுங்க. சொப்பனம் என்னது? அவன் நிமிர்ந்து நிற்பான், இவங்கெல்லாம் குறிஞ்சு பார்ப்பாங்க. இப்போ நடந்தது, ஆமாம், அவங்க குறிஞ்சு பார்க்குறாங்க, இவன் அண்ணாந்து பார்க்குறான். வாழ்க்கை ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் ஒன்று செய்வேன் என்று சொன்னால் அதை நிச்சயமாய் செய்வார். காலம் வந்தது, நாட்கள் வந்தது.